தேவனோட ஒரு படைப்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த படைப்பை நம்ம பார்க்கும்போது ஒரு பட்டுப்பூச்சி இல்லைனா ஒரு பாப்பாத்தி பட்டர்ஃப்ளை இதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அவங்க எங்கே ஆரம்பிக்கிறார்னா, முதல் ஒரு 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 பாப்பாத்தி இல்லைனா ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே வரணும்னா அது எங்கே தந்து வெளியே வருதுன்னா அதோட முதல் ஸ்டேஜ், முதல் ஆரம்பம், அதுதான் அதோட வித்து இல்லைனா அது வைக்கப்படுற அந்த முட்டை. அதில் எடுத்தால் என்ன ஆகுதுங்க, வெளியே வருது. மீது எல்லாமே ஸ்டேஜ். இது தான் சபையோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜா. சபை எப்படி படிப்படியாக வளர்ந்துன்னு வருதுன்ட்டு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா. இதில் நிறைய விஷயத்த வச்சுருக்கிறார். 4 விதமான நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ராசஸ். அப்படின்னா 4 ஸ்டேஜை தாண்டி போனோம். முதல் ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம போகிற முதல் கட்டம் எதுன்னு பார்க்கும்போது அது ஆங்கிலத்தில் கிரியேஷன் இருக்கோ, தமிழில் படித்ததல் இல்லைனா படித்தல். முதல் தேவன் நம்மளை படிக்கிறாராம். எப்படி படிக்கிறாருன்னா இந்த முட்டைக்குள்ளே படிக்கிறாராம். இந்த முட்டை நமக்கு எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னா முட்டைனோ சொல்லலாம், வித்துனோ சொல்லலாம், விதைனோ சொல்லலாம். இது நமக்கு எப்போ கொடுக்கப்படுதுன்னா ஞானஸ்தானத்தில் கொடுக்கப்படுதான். இப்போ இந்த வித்துக்குள்ளே இருந்து தான் இந்த பெரிய ஒரு கலரான ஒரு பூச்சி வெளியே வரணும். அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே அதோட அப்பா அம்மா அதை பெற்றெடுத்திருக்குவாங்க இல்லைங்களா, அந்த சாயலில் இருக்காது. அப்படி தான் சபையும் நம்ம வெளியே வரும்போது தேவனோட சாயலில் இல்லை, ஆனால் கடைசியாக மறுரூபாவரும் இல்லைங்களா, அது தான் தேவனோட சாயல். அந்த ப்ராசஸில் போகணுமா. அப்போ அதில் போனோன்னா முதல் நமக்கு கொடுக்கப்படுற அந்த வித்து, அதுக்கு 4 ஸ்டேஜ் சொல்கிறார். ஒன்று படைத்துதல் அப்படின்னா நம்ம பொறுக்கிறோம். அடுத்தது வந்துட்டு நியாயம் படுத்துதல். நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா ஒரு நீதிமானாக கருதுகிறார், நியாயம் படுத்துதல். அது ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பரிசுத்தம் படுத்துதல். இப்போ பரிசுத்தவான்களாக பார்க்குவார். இது 3வது சயின்டிஃபிகேஷன். 4வது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்துதல், க்ளோரிஃபிகேஷன். இந்த 4 ப்ராசஸ் அப்படின்னா இந்த 4 கட்டத்தையும் தாண்டி போகிற பாருங்க, அவங்க தான் 1,44,000 பேராக மாறி நிற்க முடியும். நம்மளோட அழைப்பு நம்ம மாறுவதற்காகத்தான் அழைப்பு. அப்போது நம்ம மாறுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த முயற்சி தான் இந்த பாடம். இந்த பாடத்தில் நம்மளோட சிந்தனையை அப்படியே வெளியே எடுத்துன்னு வரணும். இந்த அவருக்கு பொருந்தோம் பார்த்தியா, தேவன் பேசிட்டார் பாருங்க, இந்த சத்தியம் அவருக்கு தான் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம், இது எனக்கு அப்படின்னு நினைச்சா மட்டும் தான் நாம் புதிய சிந்தனைக்குள்ளே இருக்கிறோம்.